நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம பழக்கங்கள் தான். நல்ல பழக்கங்கள் அதிகமா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கிறோம். கெட்ட பழக்கங்கள் அதிகமா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையை நாமளே கெடுத்துக்கிறோம். அப்போ நல்ல பழக்கங்கள் அதிகமா இருக்க நம்ம என்ன செய்யணும்? ஒரு உடல் பயிற்சியை ஆரம்பிக்கிறோம், ஆனா அதை தொடர்ந்து செய்யறதுல பிரச்சனை வருது. இதை தவிர்க்கணும்னா இந்த 4 விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, எப்பெல்லாம் இதை செய்யணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வருதோ அப்பெல்லாம் இதை செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு, இப்போ நம்ம உடல் பயிற்சி பண்ணல அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நாமளே எப்படி பாரம் ஆயிடுவோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். 2வது, ஏற்கனவே நீங்க செய்யற பழக்கத்தோட இந்த புது பழக்கத்தையும் சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு, தினமும் நான் பல் தேய்ச்ச உடனே உடற்பயிற்சி செய்வேன், அந்த மாதிரி. 3வது, ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல அதே நேரத்துல இந்த பழக்கத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும். 4வது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நாள் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து 2 நாள் செய்யாம இருக்கக்கூடாது. இந்த 4 விஷயத்த 1 மாசத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பழக்கமாயிடும்.